நான் வந்து சீசன் 2ல இருந்து அழக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். கடைசி லாஸ்ட் எபிசோட்ல அழ வச்சுட்டேன். வாஹீசன்லாம் ஒரு மாதிரி டிசர்விங் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இங்க வந்திருந்தா மேபி வின் பண்ணிருப்பாரு. லாஸ்ட் வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். I told him இன்னைக்கு ராத்திரி வந்தா கூட ஓகேன்னு ஒரு 5-6 ஹவர்ஸ் நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது. But unfortunately we were all thinking okay கடைசி எபிசோட்ல எல்லாருமே இருப்பாங்க, மோனிஷா வாஹீசன் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க 2 பேருமே பார்க்க முடியாததுதான். எல்லார்கிட்ட ஒன்றுனா she has one instinct like okay இது லைக் டேஸ்ட் பண்றப்போவா இருக்கட்டும் அப்பியரன்ஸா இருக்கட்டும் லைக் தாந்தாப்புல அவங்க மாத்தி ப்ராப்ளம் சால்விங். எலிமினேட் ஆறப்போ கூட நம்மள சிரிக்க வச்சு எலிமினேட் ஆன கண்டிஸ்டன்ட் யாருமே இல்லை. நான் அவரோட மென்டாரா இல்லாட்டியுமே அவரை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாவது கம்மியா இருக்கா லைக் அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் வந்து ஹெல்ப் கமெண்ட் டாக். ஸோ அந்த இது we miss a lot. இருக்க எல்லாருடைய அன்பையும் மொத்தமா வாங்கிட்டு திரும்ப போறேன். We all know like you being an introvert and TCDC ல சாதாரண விஷயம் இல்லை. Being an introvert and TCDC is like ஒரு கான்ட்ரடிக்டரி மாதிரி தான். ஆனா உங்களை வந்து அதுல இருந்து வெளில வருது அப்படி லைக் I mean like more or like you're forgetting yourself and being there அப்படின்னு தான் இருக்கு TCDC ல. So that journey. ஸோ வந்து அதான் லைக் ஐ திங்க் ஐ ஹவ் டோல்ட் திஸ். எப்படின்னா லைக் செல்லாக்கா இருக்காங்க, ஷீ ஜஸ்ட் கால் மீ ரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ருதிகாக்கு ட்ரெயின் பண்ணனால வி ஆல்ரெடி நோ தெம். ஸோ அங்கே கால் பண்ணி சும்மா வாங்க அப்படின்னு மீட் பண்ணோம், சும்மா வாங்க அப்படின்னாங்க. ஐ ஜஸ்ட் வெண்ட். எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலை, எதுவுமே ஆகலை. சும்மா எப்படி நான் எதுவுமே ரெடி ஆகாம ஒரு பன் போட்டுட்டு சல்வார் போட்டுட்டு தான் போனேன். அப்போ ஷவுஃபா மேம் இருந்தாங்க. ஷீ ஹேட் டோல்ட் லைக் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஷோ இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம், அதில் வந்து மென்டா ஷெஃப்ஸ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் எடுத்துகிட்டு வரோம். எனக்கு அப்போ வந்து சும்மா ஒரு அவுட்லைன் தான், ஐ டோன்ட் நோ என்ன ஆக போகுது ஆர் TCDC சீசன் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் யார் என்னோட கண்டெஸ்டன்ஸ் அன்னைக்கு எபிசோட் ஷூட் பண்ணுற வரைக்கும் ஐ ஹேட் நோ ஐடியா. ஸோ தென் ஆப்வியஸ்லி லைக் ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் வந்து டுக் மீ சம் டைம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. அண்ட் எப்படி லைக் நம்ம எந்த கேமரா பார்க்கணும் எதுவுமே ஐடியா இல்லைல்ல. ஸோ எப்படி பார்க்கணும் எல்லாமே எனக்கு இட் வாஸ் வெரி நியூ. பட் அதுக்கப்புறமாவே TCDC என்டையர் டீமில் அந்த ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், டூப் குக்ஸாக இருக்கட்டும், டாப் குக்ஸாக இருக்கட்டும், when you go in it feels like சும்மா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ you can be who you are. சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கல, ஏதாச்சும் ஒன்று if you want to talk you can talk your heart out, ஃபில்டரே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அப்புறம் அப்படியே ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் became comfortable. Yes. ஸோ சீசன் 1 அது வந்து ஒரு அழகான ஒரு ஜேர்னி அப்படின்னா சீசன் 2வும் அது இன்னொரு ஒரு பிகர் வெர்ஷனாக வந்து மாறிச்சு. அண்ட் more or like too many emotions to carry. And ஒரு மாதிரி of course it is always ஒரு மாதிரி ஒரு family journey அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. So season 2 வந்து அது as I told அன்னைக்கு நாங்கள் போகிறோம். எனக்கு வந்து வாஹீசன் யாருன்னு I had no idea. ஸோ கண்டஸ்டன்ஸோட என்ட்ரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் they asked us to come. ஸோ நாங்கள் எங்களோட என்ட்ரி அப்போ தான் வேறு ஆக்சுவலி சிங் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தென் வி ஆர் ஆஸ்ட் டு புட் ஆன் அன் ஏப்ரின், ஒரு கலர் பிக் பண்ணி ஒரு ஏப்ரின். அண்ட் தென் அதில் வந்து எனக்கு பிரீதா, வாஹீசன் அண்ட் பிரியங்கா மேம் இருந்தாங்க. ஸோ இனிஷியலி ஐ மீன் பிரீதா நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில், அண்ட் பிரியங்கா மேம் ஆல்சோ. வாஹீசன் நான் பார்த்ததே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்குறேன். ஸோ இனிஷியலி ஐ டென்ட் நோ தெம் அண்ட் ஆல் தட். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து செம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 3 பேருமே லைக் ஒரு 4 பேருமே ஒரு ஃபேமிலி ஆட்டோம். ஸோ ஈவன் ப்ராக்டிஸிங் அப்போ they'll all come together. ஓ நீ இது பண்ணுறியா they'll taste each other's dishes. இல்லை இதில் இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ யாருமே ஜெலஸாக இல்லை இவங்களது என்னோட நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஒரு நைஸ் பாண்ட் ஐ வுட் சே. அண்ட் நான் வந்து சீசன் 2ல இருந்து அழக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், கடைசி லாஸ்ட் எபிசோட்ல அழ வச்சுட்டேன். ஆமா, பிகாஸ் தட் வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா ஃப்ளட்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வாஹீசன்லாம் ஒரு மாதிரி டிசர்விங் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் தட் யூ couldn't taste the food அப்படினால ப்ராபப்லி அவர் இங்க வந்திருந்தா மேபி வின் பண்ணிருக்கலாம். அதுதான் அவர் வந்து இங்க இருந்தப்போ நாங்க வந்து ஒரு ஃபினாலேக்கு ஒரு 3-4 எபிசோட்ஸ் முன்னாடியே ஹி ஹட் டோல்ட் லைக் அக்கா நான் வந்து ஃபினாலே போனேன்னா எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் வி வர்
டெவலப்பிங் ஆன் தட் ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ஆப்வியஸ்லி யூ கான்ட் எல்லாமே ஒரு ஐடியா இது பண்ண முடியாது. அண்ட் ஹி வாண்டட் டு டூ சம்திங் ரியலி நைஸ். ஸோ தென் லாஸ்ட் மினிட்ல ஒன் டே அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஐ டோல்ட் நீ ஒரு ஷூட் நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி வந்தா கூட ஓகேன்னு ஒரு 5-6 ஹவர்ஸ் நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாதனால அண்ட் ஆல்சோ அட் ஹோம்ல வீட்டில் சாக்லேட் பண்ணுறது அதெல்லாம் இஸ் நாட் ஈஸி. ஸோ அவனோட என்வாயன்மெண்ட் வீட்டில் இல்லை என்ன இன்க்ரீடியன்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததோ அதை வச்சு அவன் ப்ரெசென்ட் பண்ணதே really nice. அந்த ட்ரெயின் மாதிரி he had done. அது நாங்கள் லாஸ்ட் மந்த்ல பிளான் பண்ணோம். பட் we didn't know அது எக்ஸிக்யூட் ஆகுமான்னு தெரியல. பட் அவன் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணது இஸ் ரியலி நைஸ். அதனால தான் நான் எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா வந்து நல்லா பிளான் பண்ணியிருந்தான் பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நான் இங்கே இல்லை லைக் we were all thinking okay கடைசி எபிசோட்ல எல்லாருமே இருப்பாங்க, மோனிஷா வாஹிசன் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க 2 பேரையுமே பார்க்க முடியாததுதான் கொஞ்சம் இதாயிடுச்சு, எமோஷனல் ஆயிடுச்சு. என்னன்னா ஒன் சச் எந்த ரியாலிட்டி ஷோலையும் பண்ணணும்னு அவசியமும் இல்லை ஆக்சுவலி. பிகாஸ் ட்ராவலிங் அண்ட் கோயிங் தேர் அண்ட் ரெக்கார்டிங் இட் அண்ட் கம்மிங் அதெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு டூப் குக் அனுப்புறதுலாம் வந்து அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மேக்கிங் இட் ஹேப்பன் அப்படின்னு இருக்கும்போது ஒன் சச் ஸ்பெஷல் திங் இன் சீசன் 2 அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வாஹிசன் பற்றி பேசணும் அண்ட் பிரீதா. ஸோ ப்ரீதா வந்து ஷீல் கால் அக்கா 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 அக்கான்னு. ஸோ ஷீஸ் லைக் ஒன் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. ஸோ என்னோட ஃபேமிலியில வந்து ஐ எம் த லாஸ்ட் பார்ன், தேர்ட் நான் தான். ஸோ எனக்கு 2 அண்ணாஸ் இருக்காங்க. எனக்கு கீழே தங்கச்சியோ தம்பியோ இல்லை. ஸோ ஷீஸ் லைக் மை சிஸ்டர். ஸோ வாஹிசன் வந்து பிரதர் அண்ட் ஷீஸ் லைக் மை சிஸ்டர். அண்ட் பிரியங்கா அக்கா வந்து எனக்கு அக்கா மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவங்க. எந்த எதுவுமே இல்லாமல் ஒரு 100 டைம்ஸ் கால் பண்ணாலுமே அந்த எதிர்கொள்ள ஒரு சரி ஒரு 10 டைம்ஸ் கால் பண்ணிட்டோம் கால் பண்ணுமான்னு அந்த இன்ஹிபிஷன் ஹெசிடேட் பண்ணுவோம்ல, அப்பெல்லாம் எதுவுமே இல்லாம ஷீ இஸ் வெரி நைஸ் பர்சன். வெரி ஸோ வி ஷேர் த சேம் ஃபெய்த்னால லைக் வெரி வெரி காட்லி பர்சன். அண்ட் அந்த மாதிரி பர்சன் இப்போ 20s கிட்ஸ்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம். Yeah, of course. ஏன்னா அவங்களோட வின்னிங்கும் ஒரு ஒன் சச் எமோஷனல் மூமெண்ட். ஷீ டெடிகேட்டட் ஹர் அவார்ட் டு ஹர் மாம் அப்படின் போது அந்த மூமெண்ட்டும் ரொம்பவே எமோஷனலா இருந்தது. ஸோ கண்டிப்பா அதை பத்தி அவங்க அம்மா வந்து இஸ் a very big support for her. ஸோ எல்லா ஷூட்டுக்குமே அவங்க அம்மாவோட தான் she'll come. And obviously you would have seen the shoot is like very long hours. ஸோ காலையில சீக்கிரமா வந்துட்டு லேட்டா தான் ஃபீல் கோ. ஸோ அவங்க அம்மா அங்கேயே தான் இருப்பாங்க. தூக்கம் வந்தாலுமே லைக் அங்க பக்கத்துலயே தூங்கிப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அது எல்லார்கிட்டயுமே இருக்காது. அண்ட் அவங்க அம்மா வந்து அம்மா இல்ல அவங்க அக்கா மாதிரி தான். வெரி யங் போத் பை அப்பியரன்ஸ் அண்ட் பை ஹார்ட். ஸோ வெரி வெரி நைஸ் பர்சன். அண்ட் லைக் எப்படின்னா நம்ம இது இருக்கு நம்ம ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் தே ஆல் ஆர் இன்வால்வ் இன் தட் இன்புட். ஸோ இட்ஸ் நாட் லைக் பிரீதா ஒரு இண்டிவிஜுவல் இல்லை, இட்ஸ் டீம் ஒர்க். பின்னாடி எஸ் அஃப்கோர்ஸ் பிரீதா வாஹிசன் பற்றி பேசும்போது மீதி டஃப்பான கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் லைக் ஈவன் so many thought டெல்னா would win. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு குட்டி மிஸ்டேக், சால்ட் கம்மியாக போட்டதுனால ஒரு குட்டி மிஸ்டேக். ஆனால் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் பெசன் ரவி அண்ணா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் சச் பர்சன் அவங்க கண்டிப்பாக ஃபினாலே வருவாங்க. அதான் ஷி வேனிஷ்ட் அவுட் ஆஃப் நோவேர்னா ஷிவானி. எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. பட் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்கள பற்றிலாம் ஸோ ஆக்சுவலி அதான் we were also talking. ஷிவானியும் வாஹிசனும் இருந்திருந்தாங்கன்னா the finale would have been like very tough. as in யாரு ஜெயிப்பா லைக் அந்த காம்படிஷன் லைக் would have been extremely tough. But unfortunately she couldn't come. ஆமா. ஸோ அடுத்தது வந்து டெல்னா அண்ட் பெசன் ரவி. டெல்னா வந்து இஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் டு லைக் ரைஸ் ஆன் டாப் மாதிரி. ஸோ அவங்க வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேல ஷி ஆக்சுவலி ஷோட் ஹூ ஷி இஸ், அவங்க கேப்பபிலிட்டிஸ். அண்ட் அவங்களோட ஸ்கெட்யூல் லைக் ஐ ஹர்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெக்டிக்ல. ஸோ டெய்லி ஒர்க் போகிற காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஷூட் இருக்கும். அண்ட் அதுக்கு இன் பிட்வீன் அவங்க அந்த ஷோஸ்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள ப்ராக்டிசஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் உனக்கு எப்போ தான் இருக்கு டைம் டு ப்ராக்டிஸ். ஷீல் சே மேபி ராத்திரி ஒரு 1 hour காலையில் ஒரு 1 hour அவ்வளோதான் இருக்கு. பட் தென் டிக்கெட் டு ஃபினாலே ஷி ஹட் ஆக்சுவலி புட் இன் ஆல் ஹர் எஃபர்ட்ஸ் அண்ட் டைம். அண்ட் அது வந்து இட் ஷோட் இன் ஹர் dish also. So ana Della kitta onna she has one instinct
லைக் ஓகே இது லைக் டேஸ்ட் பண்றப்போவா இருக்கட்டும் அப்பியரன்ஸா இருக்கட்டும் லைக் ஷீல் ஆஸ்க் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க அந்த மாத்திப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சூப்பராகவே இருக்கு. அதனால அண்ட் ஆல்சோ ஃபினாலேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டாப் அவங்க தான் இருந்தாங்க. டாப் மார்க்ஸ் அவங்களுக்கு தான் இருந்தது. யா ஸோ ஆஃப் கோர்ஸ் த வின்னர் பத்தி பெசன்ட் சார் வந்து ஐ திங்க் ஹீஸ் பின் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட். நம்ம அவரோட எபிசோட்ஸ் பார்த்திருந்தோம்னா அவர் எப்பவுமே அந்த டாப் 3லயே இருந்துட்டே இருந்தாரு. ஸோ தட் கன்சிஸ்டன்சி ஐ வுட் சே ஹஸ் brought him to be the winner of the show. அவங்களோட அந்த பீச் தீம் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த பீச், that was a very nice dish. And also the first one வந்து first roundல வந்து அந்த சொரக்கா வச்சு பண்ணியிருந்தாங்க. இட் சீம்ட் சிம்பிள் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தது, பட் நாங்க எல்லாருமே டேஸ்ட் பண்ணோம். இட் வாஸ் வெரி ஃபிளேவர்ஃபுல், சூப்பரா இருந்தது. அண்ணா வந்து எப்பவுமே லைக் அந்த பதறது அப்பெல்லாம் இல்ல, ஹீஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். ஹீ நோஸ் நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு அடுத்தது என்ன, இது உடஞ்சா அடுத்தது என்ன பண்ண. அவங்களோட அந்த சாட்டோ அண்ட் அந்த ஸ்பியர் இருந்தது டிக்கெட் டு ஃபினாலேல. அது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்பியர்ஸ் ஐ திங்க் 1 or 2 times உடஞ்சிருச்சு. ஸோ எனி ஒன் யார் இருந்தாலுமே கொஞ்சம் பேனிக் ஆயிருப்பாங்க, ஐயோ லைக் அடுத்தது என்ன பண்ண தெரியலன்னு. பட் பெசன்ட் ஆனா வாஸ் வெரி காம். சரி 2 spheres ஆலே 3rd sphere ஆயிரும். He was confident. So other can also his daughter and son-in-law, I think they are his biggest strengths. Yeah, of course இந்த ஜர்னி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குக்ஸ்லாம் வந்திருந்தாங்க. of course டூப் குக்லாம் இருந்தாங்களா. one person we miss the most, like he won't come back அப்படின்னா ரோபோ சங்கர். அவரு ஐ திங்க் கடைசி நிமிஷம் வரலாம் அங்க இருக்க வரைக்குமே he made everyone laugh no matter what அப்படின்ட்டு. அவர் அதுக்கப்புறம் வைல்ட் கார்டில் வரமாட்டாங்கன்ற ஒரு ஹார்ட் ரியாலிட்டி வந்து இட் ஹிட் ஹார்ட்ல. ஸோ அவரோட எலிமினேஷன் அப்போ அவர் எலிமினேட் ஆனப்போ we were all talking that even season 1ல கூட எலிமினேட் ஆறப்போ கூட நம்மள சிரிக்க வச்சு எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் யாருமே இல்லை. அது பாத்தீங்கன்னா நிக்கியும் அவரும் லைக் ஹி நோஸ் அவர் தான் எலிமினேட் ஆக போறாருன்ட்டு. பட் அப்போ கூட அது வந்து எல்லாரும் சேட் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவரை வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சதா இருக்கட்டும். அண்ட் தென் எப்பவுமே நல்ல கம்ஃபர்டிங்கா ஹில் கம் அண்ட் டாக் டு எவ்ரி ஒன். ஆக்சுவலி ஹீஸ் அ வெரி பிக் ஆக்டர். லைக் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஐ மீன் நான் அவரோட மென்டாரா இல்லாட்டியுமே அவர் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாவது கம்மியா இருக்கா, லைக் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து ஹில் கம் அண்ட் டாக். ஸோ அந்த இது வி மிஸ் அ லாட். அண்ட் ஹிஸ் எபிலிட்டி டு மேக் எவ்ரி ஒன் ஸ்மைல் அண்ட் லாஃப். அந்த எலிமினேஷன் அப்போ அந்த அவர் எப்படி அந்த ஒரு ஜோக் பண்ணி அதை யாரு எல்லாரும் சிரிச்சாங்க. அவர் லைக் எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி, யாருமே சேட் ஆகல. அந்த எலிமெண்ட் ஆஃப் ஹிம் எஸ்பெஷலி வைல்ட் கார்டு அப்போ அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். குக்ஸ் அண்ட் டூப் குக்ஸ் பத்தி பேசிட்டோம். ஜட்ஜஸ் ஆல்வேஸ் ஃபேவரட் பட் சார் அண்ட் ராமோகன் சார். அவங்களோட அந்த ஒரு என்னன்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யாருக்குமே கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். மோர் ஓவர் லைக் அவங்க ஜட்ஜஸா இல்லாம பக்குவமா எடுத்து சொல்லணும், ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு they are very keen in that. and more or like their family, like அவ்வளோ தூரம் நிறைய லைஃப் விஷயங்கள்லாம் டீச் பண்றதுல இருந்து ஐ திங்க் ஐவ் லேர்ன் லாட் ஃப்ரம் பட் சார் அண்ட் ராமோகன். அது வந்து நாங்கள் ஷோ பார்த்துட்டு எங்களுக்கு தெரியுது, நீங்க அங்கேயே இருக்கீங்க. ஸோ அது எப்படின்னா லைக் பட் ஷெஃப் அண்ட் ராமோகன் ஷெஃப் லைக் 2 dads மாதிரி. எங்களுக்கு எப்படின்னா லைக் தேல் ஆப்வியஸ்லி டேஸ்ட் பண்ணிடுவாங்க, பட் தென் தேல் give us the actual feedback of எப்படி இம்ப்ரூவ் பண்றது for each of the dishes, so that நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அது ஃபோக்கஸ் பண்ணி we can teach them அப்படின்ட்டு. So that is one very key thing. And Bhat Chef and Ramohan Chef in the season especially ஒரு எபிசோடும் எங்களுக்காக குக் பண்ணாங்க. So that's very very special. And எங்களையே பக்கத்துல வச்சு லைக் நான் இது ஆட் பண்றேன், இது இந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்றேன். ஸோ நாங்களுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஸ் ஆட்டம் ஆயிட்டோம். அண்ட் அந்த நாங்கள் ஆஃப்னேஜ்ல ஒரு எபிசோட் பண்ணிருந்தோம். ஸோ தட் வாஸ் லைக் ஐ வுட் சே அ பிரில்லியன்ட் எபிசோட். ஏன்னா அங்கே வந்து we were actually லைக் அவங்களோட அசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்து அவங்க சொல்ல ஒன்னொன்னா பண்ணி. அண்ட் பட் ஷெஃப் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு பக்கோடா 65 பண்ணியிருந்தோம். கடைசி வரைக்கும் எல்லாரும் சாப்பிட வரைக்கும் அவரே நின்று ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தது. ஸோ தோஸ் ஆர் லைக் வெரி ஸ்பெஷல் திங். அம்மா ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் இப்போ நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ராமோகன் ஷெஃப் வந்து அதுக்காக உனக்கு வந்து அவர் சவுதியில் இருக்கனால உனக்கு எதாவது ஸ்பெஷலாக வேணும்னா
சொல்லு நான் அடுத்த டைம் எடுத்துட்டு வரப்போ நான் உனக்காக எடுத்துட்டு வரேன் அந்த மாதிரி no one would do and they don't have to do also. அவங்களோட hectic schedule they don't have to do. So எங்களை வந்து அவ்வளோ ஸ்பெஷலா பார்த்துக்கிறதுக்கு a big thank you. So sweet.